வசந்தமாய் விடியல் புலர்ந்திடும் பொழுது வாருங்கள் இறை குலமே, நிறைவாஞ்சை மனதுடன் விண்ணக தேவனை வழிபட வாருங்களே. வசந்தமாய் விடியல் புலர்ந்திடும் பொழுது வாருங்கள் இறை குலமே, நிறைவாஞ்சை மனதுடன் விண்ணக தேவனை வழிபட வாருங்களே. வறண்ட மணலாய் வாடி தவித்திடும் வாழ்வினில் மகிழ்ச்சி பொங்கிடும் பலிது. வறண்ட மணலாய் வாடி தவித்திடும் வாழ்வினில் மகிழ்ச்சி பொங்கிடும் பலிது. மாபெரும் தவமாய் மானுட நேசம் மனங்களில் என்றும் மலர்ந்திடும் பலிது. மாபெரும் தவமாய் மானுட நேசம் மனங்களில் என்றும் மலர்ந்திடும் பலிது. மூவொரு இறைவனை இதயத்தில் ஏந்தி வணங்கியே மகிழ்வோம் இறை குலமே. மூவொரு இறைவனை இதயத்தில் ஏந்தி வணங்கியே மகிழ்வோம் இறை குலமே. தினம் சாட்சியாய் திகழ்வோம் திருக்குலமே. வசந்தமாய் விடியல் புலர்ந்திடும் பொழுது வாருங்கள் இறை குலமே, நிறைவாஞ்சை மனதுடன் விண்ணக தேவனை வழிபட வாருங்களே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, இன்று நம் தாயாம் திரு அவை புனித ஜெபமாலை அன்னையை நினைவு கூர்ந்து ஜெபிக்க நமக்கு அழைப்பை தருகிறது. அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்மோடு பெண்களுக்குள் நீர் ஆசி பெற்றவர், உம் வயிற்றின் கனியும் ஆசி பெற்றதே. தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நமக்கு நிலை வாழ்வை அருள்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது அருளை எங்கள் மனங்களில் பொழிந்தருள உம்மை வேண்டுகின்றோம். திருமகன் கிறிஸ்து மனிதரானதை
வானதூதர் வழியாக நாங்கள் அறிந்திருக்கின்றோம். புனித கன்னிமரியாவின் பரிந்துரையால் அவருடைய பாடுகளினாலும் சிலுவையினாலும் உயிர்ப்பின் மாற்று பெற நீர் எங்களை அழைத்துச் செல்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இயேசுவின் தாய் மரியாவோடு இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருந்தார்கள். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை வார்த்தைகள் 12 முதல் 14 முடிய. இயேசு விண்ணேற்றம் அடைந்த பின் திருத்தூதர்கள் ஒலிவ மலையிலிருந்து எருசலேமுக்கு திரும்பினார்கள். இம்மலை எருசலேமுக்கு அருகில் ஓய்வு நாளில் செல்லக்கூடிய தொலைவில் உள்ளது. பேதுரு, யோவான், யாக்கோபு, அந்திரேயா, பிலிப்பு, தோமா, பர்த்தலமேயு, மத்தேயு, அல்பேயுவின் மகன் யாக்கோபு, தீவிரவாதியான சீமோன், யாக்கோபின் மகன் யூதா ஆகியோர் திரும்பி வந்தபின் தாங்கள் தங்கியிருந்த மேல் மாடிக்கு சென்றார்கள். அவர்கள் அனைவரும் சில பெண்களோடும் இயேசுவின் சகோதரர்களோடும் அவருடைய தாய் மரியாவோடும் இணைந்து ஒரே மனதோடு இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருந்தார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். பல்லவி. என்றும் வாழும் தந்தையின் மகனை சுமந்த மரியே நீர் பேறு பெற்றவர். என்றும் வாழும் தந்தையின் மகனை சுமந்த மரியே நீர் பேறு பெற்றவர். ஆண்டவரை எனது உள்ளம் போற்றி பெருமைப்படுத்துகின்றது. என் மீட்பராம் கடவுளை நினைத்து எனது மனம் பேருவகை கொள்கின்றது. பல்லவி. என்றும் வாழும் தந்தையின் மகனை சுமந்த மரியே நீர் பேறு பெற்றவர். ஏனெனில் அவர் தம் அடிமையின் தாழ்நிலையை கண்ணோக்கினார். இது முதல் எல்லா தலைமுறையினரும் என்னை பேறு பெற்றவர் என்பர். ஏனெனில் வல்லவராம் கடவுள் எனக்கு அரும்பெரும் செயல்கள் செய்துள்ளார். தூயவர் என்பதே அவரது பெயர். பல்லவி. என்றும் வாழும் தந்தையின் மகனை சுமந்த மரியே நீர் பேறு பெற்றவர். அவருக்கு அஞ்சி நடப்போருக்கு தலைமுறை தலைமுறையாய் அவர் இரக்கம் காட்டி வருகிறார். அவர் தம் தோள் வலிமையை காட்டியுள்ளார். உள்ளத்தில் செருக்குடன் சிந்திப்போரை சிதறடித்து வருகிறார். பல்லவி. என்றும் வாழும் தந்தையின் மகனை சுமந்த மரியே நீர் பேறு பெற்றவர். வலியோரை அரியணை நின்று தூக்கி எறிந்துள்ளார். தாழ்நிலை இருப்போரை உயர்த்துகிறார். பசித்தோரை நலன்களால் நிரப்பியுள்ளார். செல்வரை வெறுங்கையராய் அனுப்பிவிடுகிறார். பல்லவி. என்றும் வாழும் தந்தையின் மகனை சுமந்த மரியே நீர் பேறு பெற்றவர். மூதாதையருக்கு உரைத்தபடியே அவர் ஆபிரகாமையும் அவர் தம் வழிமரபினரையும் என்றென்றும் இரக்கத்தோடு நினைவில் கொண்டுள்ளார். தம் ஊழியராகிய இஸ்ரேலுக்கு துணையாக இருந்து வருகிறார். பல்லவி. என்றும் வாழும் தந்தையின் மகனை சுமந்த மரியே நீர் பேறு பெற்றவர். Alleluia, 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 Alleluia. அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார். பெண்களுக்குள் நீர் ஆசி பெற்றவர். அல்லேலூயா, அல்லேலூயா, Alleluia, 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 Alleluia. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும்
இருப்பாராக. தூய லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 1 இறை வார்த்தைகள் 26 முதல் 38 முடிய. 6ஆம் மாதத்தில் கபிரியேல் எனும் வானதூதரை கடவுள் கலிலேயாவில் உள்ள நாசரேத்து எனும் ஊரிலிருந்த ஒரு கன்னியிடம் அனுப்பினார். அவர் தாவீது குடும்பத்தினராகிய யோசேப்பு எனும் பெயருடைய ஒருவருக்கு மன ஒப்பந்தமானவர். அவர் பெயர் மரியா. வானதூதர் மரியாவுக்கு தோன்றி, அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார் என்றார். இவ்வார்த்தைகளை கேட்டு அவர் கலங்கி இந்த வாழ்த்து எத்தகையதோ என்று எண்ணிக்கொண்டிருந்தார். வானதூதர் அவரை பார்த்து, மரியா, அஞ்ச வேண்டாம், கடவுளின் அருளை கண்டடைந்துள்ளி. இதோ கருவுற்று ஒரு மகனை பெறுவீர், அவருக்கு இயேசு எனும் பெயரிடுவீர். அவர் பெரியவராயிருப்பார், உன்னத கடவுளின் மகன் எனப்படுவார். அவருடைய தந்தை தாவீதின் அரியணையை ஆண்டவராகிய கடவுள் அவருக்கு அளிப்பார். அவர் யாக்கோபின் குடும்பத்தின் மீது என்றென்றும் ஆட்சி செலுத்துவார். அவருடைய ஆட்சிக்கு முடிவே இராது என்றார். அதற்கு மரியா வானதூதரிடம், இது எப்படி நிகழும்? நான் கன்னியாயிற்றே என்றார். வானதூதர் அவரிடம், தூய ஆவி உம்மீது வரும், உன்னத கடவுளின் வல்லமை உம்மேல் நிழலிடும். ஆதலால் உம்மிடம் பிறக்கப் போகும் குழந்தை தூயது. அக்குழந்தை இறைமகன் எனப்படும். உறவினராகிய எலிசபெத்தும் தம் முதிர்ந்த வயதில் ஒரு மகனை கருத்தரித்திருக்கிறார். கருவுற இயலாதவர் என்று சொல்லப்பட்ட அவருக்கு இது 6ஆம் மாதம், ஏனெனில் கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை என்றார். பின்னர் மரியா, நான் ஆண்டவரின் அடிமை, உம் சொற்படி எனக்கு நிகழட்டும் என்றார். அப்பொழுது வானதூதர் அவரை விட்டு அகன்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கண்களை மூடி பக்தியோடு நாம் ஜெபிப்போமாக. என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, தூய ஜெபமாலை அன்னையினுடைய திருவிழாவை சிறப்பித்து கொண்டாடுகிற இந்த நாளில் ஜெபமாலையை நம்பிக்கையோடு ஜெபிக்கிற மனிதர்களாகிய எங்களை, அந்த அன்னையின் மீது நம்பிக்கை வைத்து மன்றாடுகிற விசுவாசிகளான பக்தர்களான எங்களை நிறைவாக ஆசிர்வதிப்பீராக. தேவ அன்னையின் மீது நம்பிக்கை கொண்டவர்கள் கைவிடப்பட்டதாக இந்த உலகத்தில் நாங்கள் சொல்ல கேள்விப்பட்டதில்லை. ஜெபமாலை எங்கள் நம்பிக்கையின் அடையாளம். ஜெபமாலை எங்கள் வெற்றியின் அடையாளம். ஜெபமாலை எங்கள் ஒவ்வொருவருக்கும் மீட்பினை கொடுக்கிற கருவி என்பதை உணரச் செய்தருளும் ஆண்டவரே. துன்பமான தருணங்களில், இக்கட்டான நெருக்கடியான சூழ்நிலைகளில் திரு ஜெபமாலையை சொல்லி மன்றாடுகிற போது ஆண்டவரே, நாங்கள் ஒவ்வொருவரும் ஆறுதல் பெறுகிறோம், திடம் கொள்ளுகிறோம், நம்பிக்கை கொள்கிறோம் என்கிற உணர்வுடன் வாழச் செய்தருள திரு ஜெபமாலையை ஜெபிப்போம். வெற்றியின் மீட்பின் பிள்ளைகளாய் வாழ்வோம் என்கிற உறுதியை தாரும். ஆமீன். தூய ஜெபமாலை அன்னையினுடைய விழாவினை சிறப்பித்து கொண்டாடுகிற இந்த நாளில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் வாழ்த்துக்களை உரித்தாக்கிக் கொண்டு தேவ அன்னையினுடைய பரிந்து பேசுதலினால் ஆண்டவருடைய நிறைவான ஆசீரை பெற்று மகிழ வாழ்த்துகின்றேன், ஆசிக்கின்றேன். 1214ஆம் ஆண்டு புனித தோம்னிக் அவர்கள் மரியன்னையிடத்தில் ஒரு வேண்டுதலை வைத்து ஜெபிக்கிறார். அவர் வாழ்ந்த காலகட்டத்தில் அல்பிஜீனியர்கள் தப்பறை கொள்கைகளை பரப்பி கிறிஸ்தவர்களுடைய மனதை நோக்கடித்தார்கள். கிறிஸ்தவ விசுவாசத்தை சீர்குலைத்தார்கள். இதனால் திருச்சபையில் குழப்பங்கள் ஏற்பட்டது. இக்கட்டான நிலை உருவாகியது. அந்த தருணத்தில் என்ன செய்வது என்று தெரியாமல் திகைத்த புனித தோம்னிக் அவர்கள் அன்னை மரியாளிடத்தில் உருக்கத்தோடு ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறார். அன்னை மரியாள் அவருக்கு காட்சி தந்து
திரு ஜெபமாலையை ஜெபிக்கும்படி கேட்டுக்கொள்கிறார். திரு ஜெபமாலையை ஜெபிக்கிற வழக்கம் திருச்சபையில் உருவாகிறது. திருச்சபையில் இந்த திரு ஜெபமாலை ஜெபிக்கிற பக்தி முயற்சி கொஞ்சம் கொஞ்சமாக பரவத் தொடங்குகிறது. எல்லோரும் ஜெபிக்க ஆரம்பித்த பிறகு துலூசி என்கிற இடத்தில் இருந்த மக்கள் எல்லோரும் மனமாற்றம் பெற்று கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார்கள், கிறிஸ்துவத்தை தழுவினார்கள். அன்பிற்கு பிரியமானவர்களே, 1571 ஆண்டு லெபோந்தோ என்கிற இடத்தில் போர் ஒன்று நடக்கிறது. யாருக்கிடையில அந்த போர் என்றால் கிறிஸ்தவர்களுக்கும் துருக்கியர்களுக்கும் இடையே இந்த போர் நடக்கிறது. இக்கட்டான சூழ்நிலை, என்ன செய்வது என்று தெரியல. திருத்தந்தை ஜெபிக்கும்படி மக்களை கேட்டுக்கொள்கிறார். திரு ஜெபமாலை சொல்லி ஜெபியுங்கள் என்கிற முழக்கத்தை விடுகிறார். அதன் அடிப்படையில் எல்லோரும் ஜெபமாலை ஜெபிக்கிறார்கள். 1571 ஆண்டு நடந்த அந்த போரில் கிறிஸ்தவர்கள் வெற்றி பெறுகிறார்கள். வெற்றி பெற்றதின் நினைவாக திருத்தந்தை 5ஆம் பயஸ் அவர்கள் இந்த நாள், அதாவது அக்டோபர் 7ஆம் தேதியை திரு ஜெபமாலையின் நாளாக அவர் அறிவிக்கின்றார். அதனையே திருத்தந்தை 11ஆம் கிளெமெண்ட் அவர்கள் 1573 ஆண்டு வெற்றியின் விழா என்று இருந்த இந்த விழாவினைத்தான் ஜெபமாலையின் விழாவாக அவர் அறிவிக்கிறார். பிரியமானவர்களே, பாத்திமா நகரில் அக்டோபர் 13ஆம் தேதி 1917 அன்னை மரியாள் காட்சி தருகிறார். அந்த காட்சியின் போது அவர் சொன்னது, பாவிகள் மனம் மாற வேண்டும், கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள வேண்டும், அவர்கள் மனம் திரும்பி இறை மாட்சியில் அவர்கள் பங்கு பெற வேண்டும், மீட்பு பெற வேண்டும் என்றால் ஜெபமாலை ஜெபியுங்கள் என்று சொல்கிறார். ஜெபமாலை ஜெபிப்பதன் வழியாகத்தான் பாவிகள் மனம் மாறுவார்கள், பாவிகளால் மீட்பு பெற முடியும் என்கிற மகத்துவமான உண்மையை பாத்திமா நகரின் காட்சி எடுத்து சொல்லுகிறது. அதன் பிறகு நிகரகுவா என்கிற இடத்தில் 1987 போர் ஒன்று நடக்கிறது. அந்த போரில் இக்கட்டான சூழ்நிலை நிலவுகிறது. தோல்விக்கான அறிகுறிகள் அதிகமாகிறது. அப்பொழுது அன்னை மரியாள் ஒரு வேதியரான பெர்னாதோ மார்டினஸ் என்பவருக்கு காட்சி அளித்து ஜெபமாலை ஜெபிக்க சொல்லி கேட்டுக்கொள்கிறார். மரி அன்னையின் மீது நம்பிக்கை கொண்டு ஜெபமாலை ஜெபிக்கிறார்கள். அந்த போரிலேயும் அவர்கள் வெற்றி பெறுகிறார்கள். இப்படியாக அன்னை மரியாளினுடைய மகத்துவம், ஏராளமான நன்மைகள் இந்த திரு ஜெபமாலையில் அடங்கி இருக்கிறது. நாம் எப்பொழுது பார்த்தாலும் அருள் நிறைந்த மரியே வாழ்க, அருள் நிறைந்த மரியே வாழ்க, வாழ்க மரியே என்று சொல்லி சொல்லி ஜெபிக்கிறோம். பிற சபையினர், சகோதர சகோதரிகள் நம்ம கேலி கிண்டல் பண்ணுவாங்க, நம்ம அவமானப்படுத்துவாங்க. ஆண்டவருடைய வார்த்தையை தானே சொல்லணும், ஆண்டவருடைய வார்த்தையை தானே வாசிக்கணும், நீங்க என்ன அருள் இருந்த மரியே, அருள் இருந்த மரிయేன்னு மரியாவை போற்றி புகழறீங்க, குற்றச்சாட்டுகளை நம் மீது வைப்பாங்க. அவர்களுக்கெல்லாம் நாம் பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். எப்படி? நாம் ஜெபிப்பது ஆண்டவருடைய வார்த்தைகளை சொல்லி, அருள் மிகு பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே என்று சொன்ன வார்த்தைகள் நீங்களோ நானோ சொன்ன வார்த்தைகள் இல்லை. ஆண்டவரின் தூதர் கபிரியேல் என்கிற வானதூதர் அன்னை மரியாளுக்கு சொன்ன வார்த்தைகள் விவிலியத்தில் இடம்பெற்றிருக்கிற வார்த்தைகள். விவிலியத்தில் இடம்பெற்றிருக்கிற வார்த்தைகள். ஆண்டவருடைய தூதரே இந்த வார்த்தைகளை சொல்லுகிறார். அருள்மிகு பெற்ற மரியே வாழ்க. கிறிஸ்தவர்களாகிய நமக்கு நற்செய்தி எதுங்க? எது நம்முடைய நற்செய்தி? இயேசு கிறிஸ்து கொடுத்த மீட்பு தான் நமக்கு நற்செய்தி. இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தினால் நாம் ஒவ்வொருவரும் மீட்கப்பட்டிருக்கிறோம் என்பதுதான் நம்முடைய நற்செய்தி. உம்முடைய திருவயிற்றின் கனியும் ஆசை பெற்றதே. அன்னை மரியாளிடத்திலிருந்து வந்த கனிதான் இந்த உலகத்திற்கு மீட்பை கொண்டு வந்தது. அதை தானே நம்ம சொல்லி சொல்லி ஜெபிக்கிறோம். அப்படித்தானே நமக்கு மீட்பு நற்செய்தி கிடைத்தது என்று நாம சொல்லி ஜெபிக்கிறோம். இதில் என்ன தவறு இருக்கிறது? ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லி ஜெபிக்கிறவர்களாக நாம் இருக்கிறோம். தூய ஆவியினுடைய வல்லமையினால் நிரப்பப்பட்ட எலிசபெத் அம்மாள், என் ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் யார்?
அச்சிஷ்ட மரியாயே, சர்வேசனுடைய மாதாவே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் என்று சொல்லி ஜெபிக்கிற ஜெபம் விவிலியத்தில் இடம்பெற்ற தூய ஆவியினால் நிரப்பப்பட்ட எலிசபெத் அம்மாள் ஜெபித்த ஜெபம். அதனால ஏதோ ஒன்று வாயில வந்ததை நாம சொல்லி ஜெபிக்கல, மீட்பின் வார்த்தைகளை சொல்லி ஜெபிக்கிறோம். விவிலியத்தில் இடம்பெற்றிருக்கிற வார்த்தைகளை சொல்லி ஜெபிக்கிறோம். நீங்களும் நானும் மீட்பு பெறுவதற்காக ஜெபிக்கிறோம். இந்த உலகம் பாவத்திலிருந்து மனம் மாற வேண்டும் என்பதற்காக ஜெபிக்கிறோம். எனவே என் அன்பு சகோதரர்களே, எப்பொழுதெல்லாம் நாம் நம்பிக்கையோடு நாமும் நம்முடைய குடும்பமும் திரு ஜெபமாலையை ஜெபிக்கிறோமோ, கத்தோலிக்க இறை விசுவாசிகள் இந்த ஜெபமாலையின் மீது முழு பக்தி முயற்சிகளில் ஈடுபட்டு ஜெபிக்கிறார்களோ, அப்பொழுது நாம் ஒவ்வொருவரும் நம்பிக்கை கொள்ளுகிறோம் கடவுள் மேல. நம் ஒவ்வொருவருக்கும் வெற்றியை தருகிறது திரு ஜெபமாலை. நம் ஒவ்வொருவருக்கும் மீட்பினை தருகிறது இந்த திரு ஜெபமாலை. அந்த திரு ஜெபமாலையை நம்பிக்கையோடு ஜெபிக்கிறவராக இருக்கணும். ஒரு அம்மா வந்து சொன்னாங்க, ஃபாதர், எங்கள் குடும்பத்தில் பிரச்சனைகள் இருக்குது ஃபாதர், எங்கள் குடும்பத்தில் கஷ்டம் இருக்குது, கடன் பிரச்சனைகள் இருக்கிறது, ஆனால் இது எல்லாத்தையும் நாங்கள் சமாளிக்கிறோம், எங்கள் குடும்பத்தில் நாங்கள் சந்தோஷமாக இருக்கிறோம். ஏன் தெரியுமா ஃபாதர்? நாங்கள் ஜெபிக்கிற ஜெபமாலை. எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் குடும்பமாக உட்காந்து ஜெபமாலை சொல்லுவோம் ஃபாதர். ஒரு நம்பிக்கை எங்களுக்கு கிடைக்கும், மனசுக்கு ஒரு நிம்மதி இருக்கும், மனசில் சந்தோஷம் பிறக்கும். அவ்வளவுதான் ஃபாதர். வாழ்க்கை நன்றாக போய்கொண்டிருக்கிறது. இத்தகைய ஆசீர்வாதத்தை தருவது தான் திரு ஜெபமாலை. நமக்குள் ஒற்றுமை ஏற்படுத்துகிறது, நமக்குள் அன்பை நிரப்புகிறது, நமக்கு மீட்பினையும் வெற்றியையும் தருகிறது. இந்த நம்பிக்கையும் வெற்றியும் தருகிற திரு ஜெபமாலையை ஜெபிப்போம். இயேசுவினுடைய திரு ஜெபமாலை, பிரியமானவர்களே, அவருடைய பிறப்பு முதல் இறப்பு வரை, இன்னும் அவருடைய விண்ணேற்றம் வரை எடுத்து சொல்வதுதான், அந்த மறை உண்மைகளை தியானிக்கச் செய்வதுதான் ஜெபமாலை. மகிழ்ச்சி நிறை பேருண்மைகள், துயர் நிறை பேருண்மைகள், மகிமை நிறை பேருண்மைகள், ஒளியின் தேவ ரகசியங்கள், இது எல்லாமே மீட்பிற்கான வழியை நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. அந்த வழியில் நடப்போம். அன்னை மரியாளினுடைய பரிந்து பேசுதலினால் ஆண்டவருடைய ஆசிரியரை பெற்று சாட்சி உள்ளவர்களாய் வாழ்வோம். ஆமீன். காலை முதல் மாலை வரை உழைக்கின்றோம் தினம், ஊதியமாய் கிடைப்பதெல்லாம் இறைவனின் வரம். காலை முதல் மாலை வரை உழைக்கின்றோம் தினம், ஊதியமாய் கிடைப்பதெல்லாம் இறைவனின் வரம். உழைப்பின் பலனையே உம் பதம் படைத்தோம், உருக்கமாய் வேண்டி ஏற்பீரென்றோ. உழைப்பின் பலனையே உம் பதம் படைத்தோம், உருக்கமாய் வேண்டி ஏற்பீரென்றோ. உருக்கமாய் வேண்டி ஏற்பீரென்றோ. காணிக்கையாக வந்தோம் இறைவா, காணிக்கையாக வந்தோம், காணிக்கையாக வந்தோம் இறைவா, காணிக்கையாக வந்தோம், காணிக்கையாக்க வந்தோம் இறைவா, காணிக்கையாக்க வந்தோம், காணிக்கையாக வந்தோம் இறைவா, காணிக்கையாக வந்தோம். உழைப்பினில் கிடைத்ததெல்லாம் உவப்புடன் எடுத்து வந்தோம், உழைந்த என் உள்ளத்தையும் உம் பதம் படைத்து நின்றோம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு உகந்ததாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையில் பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, நாங்கள் உமக்கு ஒப்பு கொடுக்கும் இக்காணிக்கைகளுக்கு ஏற்றவர்களாக எங்களை மாற்றியருள உம்மை வேண்டுகின்றோம். ஒரே திருமகனின் மறை நிகழ்வுகளை நினைவு கூர்வதன் வழியாக அவருடைய வாக்குறுதிகளுக்கு தகுதியுடையோவர்கள்
ஆவோமாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம், நம் இறைவன் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். அழிவுக்கு உரிய மனிதருக்கு உமது இறையல்பின் ஆதரவை அளிக்கின்றீர். மேலும் மனிதனின் சாகும் தன்மையை பிணிபோக்கும் மருந்தாக பயன்படுத்தி நாங்கள் எவ்வாறு அழிவுற்றோமோ அவ்வாறே எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக எங்களுக்கு மீட்பருளுகின்றீர். இவை அனைத்தாலும் அளவற்ற மாட்சி உமக்கே உரியது என்பதை உணர்கின்றோம். அவர் வழியாக உமது மாண்பை வானக தூதரன் அணிகள் வழிபடுகின்றன. உமது திருமுன் எக்காலத்தும் மகிழ்கின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்துக் கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து அக்களித்து ஒரே குரலாய் பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுள் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. தூயாவியின் வல்லமையை பெற்றுக்கொள்ளுகிற நேரம், அந்த ஆவியினுடைய ஆற்றலினால் நாம் ஒவ்வொருவரும் நிரப்பப்படுகிற வேளையில் இதோ இந்த பலிப்பீடத்தில் நிகழ்கின்ற அதிசயத்தை, அற்புதத்தை, மாட்சியை, ஆண்டவருடைய மகிமையை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும், புரிந்து கொள்ள முடியும். ஆம், இயேசுவின் திருவுடல் திரு இரத்தம் இந்த பலிப்பீடத்தில் பிரசன்னமாக நம்மை முழுவதுமாய் அர்ப்பணித்து ஜெபிப்போம். ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி அதை பிட்டு தம்
சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்பிற்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீ வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் மீட்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் இக்கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமுனின் சுமக்கூழியம் பிரிய தகுந்தவர்களாக எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவை நினைவு கூர்ந்தலும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினராக அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். தந்தையே, உயிர்த்தெழுமது நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளை இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்தும் அது திருமுகோடு நேற்றுடன் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான தூய மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் உகந்தவர்களாக இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் இணைந்து செபிப்போமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே,
தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமோடு வாழ்வோமாக. நாங்கள் இது நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசு ஆண்டவர் தருகிற அமைதியை ஒருவர் மற்றவரோடு மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்துவர நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுகிறோம், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் நம்மை காத்து நிலை வாழ்வை நமக்கு அருள்வதாக. ஆமென். ஆமென். தேவன் என்னை தேடி வரும் நேரம், ஆனந்த கவிதை இதயத்தில் அரங்கேறும். தேவன் என்னை தேடி வரும் நேரம், ஆனந்த கவிதை இதயத்தில் அரங்கேறும். அந்த இதயம் பாடும் புது கீதம், இந்த உலகம் காணும் புது உதயம். அந்த இதயம் பாடும் புது கீதம், இந்த உலகம் காணும் புது உதயம். தேவன் என்னை தேடி வரும் நேரம், ஆனந்த கவிதை இதயத்தில் அரங்கேறும். வானம் பார்க்கும் பூமியை போலின் மனமும் முன்முகம் பார்க்கின்றதே. வானம் பார்க்கும் பூமியை போலின் மனமும் முன்முகம் பார்க்கின்றதே. அருளின் முகிலே வா, அன்பின் மழையே வா. நினைவினில் நிதம் நான் வாழ்ந்திடவே, நிறைவினில் உறவுகள் மலர்ந்திடவே. நினைவினில் நிதம் நான் வாழ்ந்திடவே, நிறைவினில் உறவுகள் மலர்ந்திடவே. தேவன் என்னை தேடி வரும் நேரம், ஆனந்த கவிதை இதயத்தில் அரங்கேறும். திருவிருந்துக்கு பின் ஜெபம். கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும், கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும், கிறிஸ்துவின் திரு ரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும், கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே, கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேய்ச்சிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும், உம் திருக்காயங்களுள் என்னை மறைத்தருளும், உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதே, தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும், எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும், உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலம் உம்மை புகழ செய்யும். ஆமென். குருக்களுக்கான ஜெபம்.
விண்ணகத் தந்தையே, நித்திய முதல் குருவாகிய உம் திருமகனின் முகத்தை நோக்கி அவரின் பொருட்டு உமது குருக்களின் மேல் இரக்கமாயிரும். குருத்துவ அழைப்பின் அருளை அவர்கள் நன்கு உணரச் செய்தருளும். அழகை அவர்களை வெற்றி கொள்ளாதிருக்கும் பொருட்டு அவர்களை உமது அரவணைப்பில் காத்தருளும். ஓ இயேசுவே, சோதனையில் வேதனையுறும் குருக்களுக்காகவும் தனிமையில் வாடும் குருக்களுக்காகவும் மரணப்படுக்கையில் இருக்கும் குருக்களுக்காகவும் இறைஞ்சுகிறேன். எனக்கு திருமுழுக்களித்த குருவுக்காகவும் எனக்கு பலமுறை பாவ பொருத்தல் அளித்த குருவுக்காகவும் என் துணையுடன் திருப்பலி நிறைவேற்றி எனக்கு உம் திருவுடலையும் குருதியையும் அளித்த அனைத்து குருக்களுக்காகவும் இறைவா உம்மை மன்றாடுகின்றேன். ஓ இயேசுவே, எல்லா குருக்களையும் உமது அன்பின் அரவணைப்பில் காத்து அவர்களுக்கு தேவையான ஆசீரையும் அவர்கள் என்றென்றும் தங்கள் அழைத்தலில் நிலைத்திருக்கும் அருளையும் பொழிந்தருள வேண்டும் என்று உம்மை மன்றாடுகின்றோம். ஆமீன். இதோ உம் வயிற்றில் கருவுற்று ஒரு மகனை பெற்றெடுப்பீர். அவரது பெயரை இயேசு என அழைப்பீர். மன்றாடுவோமாக. ஆண்டவரே எங்கள் இறைவா, இவருடைய அடையாளத்திலும் திருமகனின் இறப்பையும் உயிர்ப்பையும் நாங்கள் அறிக்கையிடுகின்றோம். அதனால் அவருடைய பாடுகளில் நாங்கள் பங்கேற்று அவருடைய ஆறுதலிலும் ஆட்சியிலும் பங்கு பெற்றிட தகுதி பெற அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். வெற்றி தரும் ஜெபமாலையை அனுதினமும் ஜெபிக்க சென்று வாழுங்கள். வாழ்க்கை பணி தொடரட்டும். இறைவனுக்கு நன்றி. நாதத்தின் இனிமையில் பண்பாடுவோம், என்னாலுமே அன்னையின் பண்பாடுவோம். நெஞ்சத்தில் நிறைந்திடும் நல்லன்பிற்கு புகழ் பாக்கல் பாடிடுவோம். அன்னையே வாழ்க, அன்னையே வாழ்க, அருளால் நிறைந்த நன்னை நீ வாழ்க. இறைவனின் திருவுள்ளத்தை நிறைவேற்றிட மனமு வந்தார். இறைவனின் திருவுள்ளத்தை நிறைவேற்றிட மனமு வந்தார். என்றும் மறை புகழும்படி இறையுள்ளம் அறிந்திட குறையின்றி காத்திடுவார். நாதத்தின் இனிமையில் பண்பாடுவோம், என்னாலுமே அன்னையின் பண்பாடுவோம். நெஞ்சத்தில் நிறைந்திடும் நல்லன்புக்கு புகழ் பாக்கல் பாடிடுவோம்.